இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆயுதப்படையினர் அண்மைய தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாமன்னர் வலியுறுத்து. அதிகரித்து வரும் சவால் நிறைந்த மற்றும் நிச்சயமற்ற உலகளாவிய அரசியல் சூழலில் எந்தவொரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ள ஆயுதப்படையினர் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக ஆக கடைசியான தொழில்நுட்ப தளவாடங்களுக்கு ஏற்ப மலேசிய ஆயுதப்படையினர் தங்களை தயார்படுத்திக் கொள்வது அவசியமாகும் என்று மாமன்னர் வலியுறுத்தினார். ஈரான் இஸ்ரேல் போரும் காசாவில் நீடித்த மோதலும் அனைத்துலக சட்டங்கள் இனி உலகளாவிய அமைதியை பாதுகாக்க போதுமானதாக இல்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றன என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கூறினார். யார் நண்பர் யார் எதிரி என்று நமக்கு தெரியாததால் எந்தவொரு சாத்தியத்தையும் சமாளிக்க மலேசிய ஆயுதப்படையினர் எப்போதும் தயாராகவும் அண்மைய தொழில்நுட்பங்களை கையாளும் திறன் பெற்றவர்களாகவும் இருப்பது மிக முக்கியம் என்று மாமன்னர் வலியுறுத்தினார். இன்று கோலாலம்பூர் சுங்கைபசியில் உள்ள கேம்பர்டானாவில் மலேசிய ஆயுதப்படையின் கேடட் அதிகாரிகளுக்கு பதவியேற்பு சடங்கிற்கான அணிவகுப்பை பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற பதவி நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வின் போது மாமன்னர் இதனை தெரிவித்தார். ஈப்போ மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய மர்ம சத்தம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த பலத்த சத்தம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அது ஈப்போவிற்கு அருகில் நடைபெறும் கல்லுடைப்பு சத்தமோ அல்லது போலீஸ் துறையின் துப்பாக்கி சூட்டு பயிற்சியோ அல்ல என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வெடி சத்தத்தின் எதிரொலியாக வீடுகளில் பெரும் அதிர்வு ஏற்பட்டு வரும் வேளையில் இதற்கான குறிப்பிடத்தக்க காரணத்தை இன்னும் கண்டறிய முடியவில்லை என்று பேரா மாநில மந்திரி பசார் டத்தோசரி சாரானி முகமது தெரிவித்தார். இந்த மர்ம வெடி சத்தம் இன்னமும் போலீஸ் துறையின் கீழ் புலன் விசாரணையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த அதிர்வு குறித்து என்ன பதிலை சொல்வது என்பது குறித்து தமக்கும் புரியவில்லை என்று டத்தோசரி சாரானி குறிப்பிட்டார். பேரா ஹுத்தான் மலிந்தாங் பாகான் பாசேர் லாவோட்டில் இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு கோயில் மற்றும் 21 வீடுகள் அழிந்தன. இந்த தீச்சம்பவம் குறித்து அதிகாலை 4:50 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்பு படையின் உதவி இயக்குநர் சபரோட்ஸினோ அஹ்மத் தெரிவித்தார். தொடக்கத்தில் 5 வீடுகளே தீப்பற்றிக் கொண்டதாக தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் நேரில் சென்றபோது 21 வீடுகளில் தீ சூழ்ந்து கொண்டது தெரியவந்ததாக சபரோட்ஸினோ குறிப்பிட்டார். தீயை அணைக்கும் பணியில் தலுக் இந்தான் தீயணைப்பு நிலையத்துடன் சுங்காய் தியாங்கில் உள்ள தொண்டூழிய வீரர்களும் ஈடுபட்டதாக அவர் விளக்கினார். தீயை அணைக்கும் பணி காலை 7:30 மணிக்கு முழுமை பெற்றது. அழிந்த வீடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் சற்று சேதமுற்ற வீடுகளும் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சைபர் ஜெயா பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கௌர் படுகொலை தொடர்பில் அவரின் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சிக்குள்ளான தங்களின் மற்றொரு முக்கிய உறவினரும் உயிரிழந்ததாக அந்த மாணவியின் மாமா டத்தோ ராஜ்பால் சிங் தெரிவித்தார். மனிஷா பிரீத் கௌரின் 57 வயதுடைய உறவினர் ஒருவர் அந்த மாணவியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக ஜொஹூர் பாருவிலிருந்து கோலாலம்பூருக்கு வந்து கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணியளவில் மூச்சு திணறலுக்கு ஆளானதாக டத்தோ ராஜ்பால் சிங் குறிப்பிட்டார். மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். மனிஷா பிரீத் கௌர் உடல் தகனம் செய்யப்பட்ட கோலாலம்பூர் ஜலான் லோக்யூ மின் சுடலையில்தான் அவரின் உடலும் நேற்று வெள்ளிக்கிழமை தகனம் செய்யப்பட்டதாக ராஜ்பால் சிங் தெரிவித்தார். தற்போது தாங்கள் 2 முக்கிய உறவினர்களை இழந்து குடும்பமே சோகத்தில் மூழ்கியிருப்பதாக அவர் மேலும் கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் என்று நம்பப்படும் மலேசியாவில் பிடிபட்ட 36 வங்காளதேசிகள்
டேஷ் சித்தாந்தத்தை நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தனர் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோசரி சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விளக்கம் அளித்துள்ளார். அரச மலேசிய போலீஸ் படை இந்த தீவிரவாத குழுவின் உறுப்பினர்களை முன்கூட்டியே அடையாளம் கண்டு வேரறுத்த போதிலும் தற்போது பிடிப்பட்டவர்கள் சிலர் தொடர்ந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியாவில் தங்கள் சமூகத்தின் மத்தியில் தீவிரவாத குழு ஒன்றை அமைப்பதற்கு அவர்கள் திட்டமிட்டு இருந்தனர் என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று சைஃபுடின் விளக்கினார். ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் முன்னாள் சட்டத்துறை தலைவர் டாமி தாமஸ் மகள் ஹனா தாமஸ் போலீசாரின் கைது நடவடிக்கையின் போது காயமுற்றார். தற்போது அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா சிட்னியில் தென்மேற்கு நகரான பெல்மோரில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற ஆட்சேப பேரணியில் கலந்து கொண்ட டாமி தாமஸ் மகள் ஹனா தாமஸை போலீசார் கைது செய்ய முயற்சி செய்தனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளலில் ஹனா தாமஸ் காயமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரம்பான் சுங்கை காடோட் தாமான் டுவான்கோ ஜாஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆதி பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் தேவஸ்தானத்தின் வருடாந்திர மகோத்சவ பெருவிழா நேற்று ஜூன் 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை 9ஆம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடாந்திர உற்சவ விழா வரும் ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கிறது. இவ்வருடாந்திர திருவிழாவின் முதல் நாளான நேற்று வெள்ளிக்கிழமை வேத மந்திரங்கள், தேவார இசை ஒலிக்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் இனிதே நடைபெற்றதாக ஆலயத்தின் பிரதான குருக்கள் சிவஸ்ரீ புவிதர்ஷன் தெரிவித்தார். ஓம் நம சிவாய. கைலையில் உரைகின்ற பார்வதி பரமேஸ்வருடைய அருட்பொற்பாதங்கள் சரணடைந்து நமது தேவஸ்தானமானது துவாங்கு ஜஃபார் சிரம்பானிலே அமையப்பெற்றுள்ளது. எம்பெருமானின் தேவஸ்தானத்திலே வருடாந்த மகோற்சவமானது இதே இன்றைய தினம், அதாவது 27/6/2025 வெள்ளிக்கிழமை காலையில் விக்னேஸ்வர வழிபாட்டுடன் சகல மூர்த்திகளுக்குமான அபிஷேகங்கள் நடைபெற்று அதன் பிற்பாடு சரியாக 10:45 வேளைகளே கொடியேற்றம் துஜாரோகண நிகழ்வானது இனிதே நடந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்குரிய யாகசால பூஜைகள் அனைத்தும் நடைபெற்றது. அதன் பிற்பாடு மாலை 5 மணி அளவில் சுவாமிக்குரிய மகாபிஷேகங்கள் நடைபெற்று அதன் பிற்பாடு கலசாபிஷேகங்கள் அனைத்தும் நிறைவுற்றதும் சரியாக 7 மணி அளவில் கொடிமர அபிஷேகங்கள் நடைபெற்றதும் அதன் தொடர்ச்சியாக அஷ்டபலிகள் இடப்பட்டு மற்றும் உபயகாரர்களுக்கான கௌரவங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு அதன் பிற்பாடு வசந்த மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற சோமஸ்கந்த பெருமான் மற்றும் விக்னேஸ்வர பெருமான் ஆதிபெரியனாகி அம்பிகைக்குரிய விசேட பூஜைகள் அனைத்தும் நிறைவுற்றதும் சுவாமி உள்வீதி வலம் வந்து பக்தர்களின் ஓம் நம சிவாய மந்திரமொழிக்க யாகசாலையிலே யாக தரிசனங்கள் கண்டு அதன் பிற்பாடு வசந்த மண்டப பிரவேசம் நடந்து பக்தர்களுக்குரிய விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டதுடன் பக்தர்களுக்குரிய அன்னதானங்களும் வழங்கப்பட்டு இனிதே இன்றைய நாள் திருவிழாவானது நிறைவுற்றுள்ளது. இதே போன்று தொடர்ச்சியாக 13 தினங்கள் நமது ஆலயத்தில் காலை மாலை 2 வேளைகளிலும் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் அனைத்தும் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. அது மட்டுமின்றி மாலை வேளைகளில் ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் நடைபெற உள்ளது. வாத்தியோற்சவம், வில்வோற்சவம் எனப்படுகின்ற ஒவ்வொரு விதமான திருவிழாக்கள் நமது ஆலயத்தில் நடைபெற உள்ளது. அது மட்டுமின்றி எதிர்வருகின்ற 2ஆம் திகதி நடேசர் நடராஜ பெருமான் வெளிவீதி வளம்பெற உள்ளார். மலேசியாவிலே முதலாக நடராஜ பெருமான் 63 நாயன்மார்கள் சூழ வெளிவீதி வளம்பெறுதல் முதல் முறையாக நமது ஆலயத்தில் நடைபெற உள்ளது. அது மட்டுமின்றி 7வது மாதம் 6ஆம் திகதி வருடாந்த திருவிழாவானது நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் வருகிறது கலந்து கொண்டு எம்பெருமானின் திருவருள் வருவீராக. நன்றி. முன்னதாக பூர்வாங்க பூஜைகளுடன் மூலவர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உபயக்காரர் சங்கல்பம், மூலவருக்கு விசேஷ அபிஷேகம் மற்றும் மூலவர்கள் பல்லக்கில் சுமந்த வண்ணம் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர்.
நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய தேவஸ்தானத்தின் மகோத்சவ பெருவிழா 13 நாட்களுக்கு காலை மாலை 2 வேளைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ சுந்தர பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவகர தேசிக சுவாமிகளின் தலைமையில் அவரின் ஆலோசனைப்படி மகோத்சவ பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பெருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ராஜராஜேஸ்வரர் அருளாசியை பெறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.